50வது படம் தனுஷ் 50வது படம் அவர் டைரக்ஷன்ல வந்து வேற லெவல் வந்துருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கு படம். மக்களோட கருத்து வந்து எல்லா படமும் சேர்த்து எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. உண்மையிலே அது கிடையாது. அவரோட கெட்டப்பும் சரி நார்மலாவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபேமிலியில வந்து ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு வந்து இன்னும் ஒரு 4 பேர் வந்து தொல்லை கொடுக்கும்போது இன்னும் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்ல அந்த படம் வந்து வயலன்ஸா இருக்குது, அதுமாதிரி வந்து ரத்தமா இருக்குது. ஆனா உண்மையில வந்து படம் வந்து நல்லா வந்துருக்குது. ஆனா உண்மையில படம் வந்து மியூசிக்லாம் அச்சு தேட்டரே அப்படியே அலர்ட் வேற லெவல்ல போடுறாரு. மியூசிக்லாம் செம்மையா இருக்குது. எல்லாமே காமெடி முழுக்க முழுக்க படமே வேற லெவல். அது ஒரு வேற மாதிரி கொண்டு போறாங்க. உண்மையிலே பிரகாஷ் ராஜா இருக்கும் நல்ல ரோல், போலீஸ் ரோல். அஜய் சூர்யா சாருக்கும் அது நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. தனுஷோட அண்ணனுக்கும் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. சூப்பரா கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல எல்லாருமே எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. அவன் தங்கச்சி கேரக்டரும் செம்ம கேரக்டர். ஆனா சூப்பர். ஹீரோக்கு ஜோடி இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்குது இல்லன்னு சொல்லி. ஆனா இந்த படத்துக்கு ஜோடி தேவையில்லையா அவருக்கு? உண்மையிலேயே கொஞ்சம் இருக்கும், அது காட்ட மாட்டாங்க. அதுல இருந்து மொட்டையா வராரா? உண்மையிலே வந்து வேற கெட்டப். நான் கெட்டப் பார்த்தா தானே தெரியும் படத்துல. அது படம் வந்து பிஸ்டிங் அதுதானே நான் மெயின். ஆனா மாசு எனக்கு உண்மையிலேயே மாசு. நான் இன்டர்வலுக்கு அப்புறமே படம் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நான் இந்தியன் 2 போய் படுத்து தூங்கிட்டேன். இது நான் வந்து உண்மையிலே வந்து விசில் அடிச்சு கை தட்டி என்ஜாய்மெண்ட் பண்ண. நான் உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் கரெக்டா கொடுத்துக்கிறாங்க. இது வந்து குடும்பத்துல வந்து இன்னொரு தேவையில்லாத பிரச்சனை வரும்போது தான் அவர் தலையிடுறாரு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அவர் கேங்ஸ்டராக ஆகிறாரு. புரியுதுங்களா? இதுதான் விஷயமே, கதையே இதுதான். ஆனா உண்மையிலே வந்து நல்லா இருக்கு படம். சரிங்களா? அந்த ரத்தம் இதெல்லாம் என்ன எல்லாருமே அதுதான். சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் நம்ம தண்ணிக்கு வந்தா நம்ம என்ன பண்ண சும்மா ஊவாம்பா. சரிங்களா? நம்ம குடும்பத்துல நடக்குது அது நடக்குது. அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, 2 பேரும். அது யாரோட 2 பேரும் நல்லா. அவருக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து 2 பேரும் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து போலீஸ் ரோல் நல்லா இருக்கிற படம் தான் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. யாரும் நினைக்கிற மாதிரி இந்த சத்துக்குமார் படம், இந்த ஆடுகள படம், இந்த 5 படத்துக்கு வந்து சேர்த்துலாம் சொல்ல முடியாது. படம் உண்மையிலே பெஸ்டா அமைஞ்சிருக்கு. அதுதான் கொடுக்க முடியும். எல்லா சீனும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உண்மையிலேயே ஒரு எதா இருந்தாலும் ஒரு பெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த சீன் மாதிரி திரும்பி பண்ண முடியும். அவன் தம்பிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது போவார் பார்த்தீங்கன்னா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே அவர் சொன்ன ரிவியூ கொடுக்கும்போது படத்துக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 0 தான் கொடுப்பேன், வேற எதுவும் கொடுப்பேன். படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன். அவர் நல்லா இல்ல படம் தான் சொல்றாரு அவரு. அதெல்லாம் வந்து வயசான காலத்துல அவர் புல்லட் எடுத்து ஊர் சுத்த முடியுமா? அதெல்லாம் ஒரு டைரக்ஷன். அந்த படம் நல்லா இல்ல நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிக்காத சீன் என்ன பார்த்தீங்கன்னா? எனக்கு ஒன்னும் பிடிக்காம இல்ல. வந்து சரி மியூசிக்ல இருந்து சரி எல்லாமே பார்த்து பண்ணிக்கிறாங்க. செதுக்கிறாங்க. ஒன்னொன்னா செடியோட விதை வந்து போடும்போது முளைக்குதான்னு பாத்துட்டே இருப்பான். அதுமே பார்த்து பண்ணிக்கிறாங்க. புரியுதா? தனுஷ் டைரக்ஷன் மட்டும் பண்ணலாமா இல்ல அவருக்கு இன்னும் வரல? எல்லாமே தான் வருது. டைரக்ஷனும் வருது, படம் நடிக்கவும் செய்யறாரு. இன்னும் வரல அவருக்கு. எது வராம இருக்கு சொல்லுங்க. ராயன் படம் எப்படி? நான் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். ராயன் படம் இருக்கு. அதாவது தனுஷ் வந்து 50 படம் நடிச்சா மாதிரி மட்டும் இல்ல, தனுஷ் 50 படம் எடுத்த மாதிரி சீன் பை சீன் சூப்பரா தெரிய விடுவாரு. டைரக்ஷனுக்கும் நடிப்புக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு. நடிப்பு நல்லா நடிச்சிருக்காரு, டைரக்ஷன். அதாவது அதான் நான் சொல்றேன் ப்ரோ, எல்லாருக்கும் சொல்றதுதான். நீ ஒருத்தன் டைரக்ட் பண்ணி நம்ம நடிகை வந்து சொல்லி ஊத்துவாங்க, இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும் அப்படின்னு. இவரே வந்து அந்த சீனுக்கு இதான் வேணும் சொல்லி நடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அதை வந்து சீன் எப்படி எத்தாரலாம் தெரியல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் குறைய சொல்ற மாதிரி இல்ல, சீன் பை சீன் தெரியுது. அப்படியே இதான் வேணும், இதான் ஆக்டிங், இதான் வேணும்ன்ற மாதிரி எதிர்த்துறாரு. சூப்பரா எதிர்த்துறாரு. அதெல்லாம் பெரிய விஷயங்கள். அதெல்லாம் அவர் பார்த்தா நிறைய பாராட்டுவாங்க. அந்த மாதிரி பிரகாஷ் ராஜ் நடிப்போம், சூர்யா 2 பேருமே 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி டிஃபரெண்ட். பிரகாஷ் ராஜ் பெருசா ரோல் கிடையாது, அவரு போலீஸ் தான், நார்மல் ரோல் தான். அது தேவையானது பண்ணிருக்காரு. பட் எஸ் சூர்யா வந்து தனுஷ்க்கு என்னென்னலாம் மாறலா இருக்குதோ எஸ் சூர்யா அதே அளவுக்கு இருக்கு. ஒரு பிளான் போற நல்ல கேங்ஸ்டரா போட்டுருக்காங்க. அப்படி பாக்கலாம். ரொம்ப வல்கராலாம். அதாவது நீங்க ஒரு மியூசிக் வந்து ஒரு சீன்ல ஒட்டாது சொல்லுவாங்கல்ல, இதுல வந்து எல்லா சீனியும் ஒட்டும். அதான் சொல்றேன், எஸ் சூர்யா தனுஷ் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு, எஸ் சூர்யா அதே மாதிரி கொஞ்சம் காமெடியும் பண்ணிருக்காரு. ஏன்னா படத்துல காமெடி எஸ் சூர்யா தான் நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயின் யாரும் இல்லையா? ஹீரோயின் தனுஷ் அந்த வெறும் அதெல்லாம் போட்டு கடுப்பேத்துல ஒரு சோலோவா தான் நடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. இந்த தம்பிங்களுக்கு வேணா ஹீரோயின் இருக்கு, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கு நல்லா இருக்கு. ரொமான்ஸ் போர்ஷன் நல்லா இருக்கு. அந்த பாட்டு வாட்டர் பைட் பாட்டுல வரும், ரொமான்ஸ் போர்ஷன் நல்லா இருக்கு. தனுஷ் மொட்டை அடிச்சு வர ஓப்பனிங் வந்து மொட்டையில தான் வராரா இல்ல இடையில மொட்டை அடிச்சு வர? அதுதான் பிளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். படத்துல சிம்பிளா இருக்குதான் எந்த அளவுக்கு ஸ்டைல் அப்படின்றத தனுஷ் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதுதான் படத்துல பிளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். எல்லாருமே இந்த சீனை போட்டு நம்மள மாட்டினு இதா மாட்டினு ஓட்டுனு அந்த மாதிரி எதுவும் பண்ணல. சிம்பிளா இருக்குதான் ஸ்டைல் அப்படின்றத தனுஷ் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதுக்கே ஒரு தனி பிடிச்ச சீன் வந்து எமோஷனல் கண்டென்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. வேகமா பண்றது அதெல்லாம் சொல்றது நம்ம குரலா சொல்றது எதுவும் இல்ல. அந்த எமோஷனல் கண்டென்ட் எல்லாம் இது இன்டர்வல் பிளாக் ஒன்று வரும், ஆசுக்குன்னு சதற விட்டுறாங்க அந்த சீன்லாம். ஃபைட் அதான் ப்ரோ, ஃபைட் வந்து தனி ஸ்டைல் ப்ரோ. ஃபைட் வந்து அவரு அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் ஜப்பான்கார சைனாக்காரன் இல்ல, அவர் வந்து நல்லா எமோஷனல் ஏத்த மாதிரி சூப்பரா போட்டு ஃபைட் வந்து ஃபைட்டே சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. படத்துல ஃபைட்டே ஒரு தனி மாஸ் வந்து தனுஷ் படம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அதாவது எப்படின்னா வயலன்ஸ், ஆக்ஷன், எமோஷனல், சாங்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஃபீல் பார்த்துட்டு வருவோம்ல, அந்த ஃபீல்ல வந்திருக்கேன். தனுஷ் சார் வந்து இந்த படம் உண்மையா சொல்லணும்னா ஒரு 5-6 டைரக்ஷன் வெற்றி டைரக்ஷன் கூட்டணி சேர்ந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்?
அந்த ஃபீல் கொடுத்துருக்காங்க. தனுஷ் ஆக்சுவலி தனுஷ் சார் வந்து நடிப்பின் அரக்கன்னு சொல்றதை தாண்டி இப்ப வந்து ராவணன் சொல்லலாம். அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. ஆக்ஷன்லயே பயங்கரம், சாங்ஸ்லயே தூக்கிடுறாரு. டான்ஸ், அதுவும் லாஸ்ட் அந்த போகி போகி சாங்ல ஒரு டான்ஸ் ஒரு மியூசிக் பண்ணிருப்பாரு பாருங்க. ஒரு பயங்கர பில்டப்பான ஒரு இதுல சீன்ல அவ்வளவு சிம்பிளா வருவாரு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 50வது படம் செம்ம மாசா ஒரு கெத்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம செம்ம சிம்பிளா வருவாரு. படம் முழுக்கவே ஒரு மொட்டை எடுத்து தான் வந்திருப்பாரு. ஓவர் ஹேர் ஸ்டைலு சூப்பரா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. ஃபுல்லா மொட்டையிலே இருக்கியே அப்படின்னு சொல்லி இதான் இனிமே ஸ்டைல் அப்படின்னு பசங்க ஃபுல்லாவே நம்ம அந்த மாதிரி ஸ்டைலுக்கு மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஏஆர் ரகுமான் சாங் தான் சொல்றேன், போகி போகி அந்த சாங் செம்ம மாசம். லாஸ்டா அந்த உசுரேன்னு ஆரம்பிக்கும், ஈரே உயிரே சாங் போய் இப்போ உசுரேன்னு மாறிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்திருந்தாங்க. லவ் சாங் சூப்பரா இருந்தது. உண்மையில லவ் சாங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சரக்கு அடிச்சுட்டு அவ டான்ஸ் ஆடுவா, அந்த சீன் சூப்பரா இருக்கும். ஆனா இந்தியன் 2ல அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். உண்மையிலே எஸ்.ஏ.ஆர். சூர்யாவோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அவரோட அந்த டைலாக்கா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதை சாப்பிட்டுட்டாருன்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு வில்லத்தனமான ஒரு வில்லன் அப்படின்னா எப்படி இருப்பாரோ அப்படி இருந்த அந்த விதெல்லாம் காட்டின விதெல்லாம் நல்லா இருந்தது. இன்டர்வலுக்கு ஒரு சீன் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, அப்படியே 3 பேரை நிக்க வச்சு அவ்வளவு மாசா இருக்கும். சூப்பரா இருந்தது அந்த படம்.